நியூஸ் தமிழுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கல்லூரி நிர்வாகம் கொடுத்திருக்கு. முதல்ல கல்லூரி நிர்வாகம் உங்க மாணவர்கள் எல்லாருக்குமே கோஆபரேட் பண்ணிட்டு இவ்வளவு நேரம் நின்று எங்களுக்காக வந்து இந்த ஷோக்கு தயாரா அந்த எனர்ஜியோட வந்திருக்கீங்க. அதுவே ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச். இங்க யாரெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்க? இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல எனக்கு தெரியுமா அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். இன்ஸ்டாகிராம்ல கூஃபி ஜென்சஸ் யாராவது தெரியுமா? கண்டிப்பா தெரியும். என்ன பண்ணுவாரு? செஸ் விளையாண்டு ரெண்டு டீமா பிரிஞ்சிருப்பாங்க. ரெண்டு டீம்ல எந்த டீம் தோக்குதோ அந்த டீம் வந்து டான்ஸ் ஆடணும். சேம் கான்செப்ட். இன்னைக்கும் அதுதான். நீங்களும் என்னோட டீம். ஃபரிதா வந்து கேர்ள்ஸ் டீமை வந்து இது பண்ணுவாங்க, ஹேண்டில் பண்ணுவாங்க. சோ ஒரு 1-on-1 போட்டுக்கலாமா ஃபரிதா? போட்டுக்கலாம். பாய்ஸ் டீம் நம்ம வந்து கெத்துன்றத காமிங்க ஒரு சவுண்ட்ல. கேர்ள்ஸ் எதுக்கும் சலச்சவங்க இல்லன்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஓகேவா? சோ பேசிக்கலி நமக்கு வந்து சத்தம் வரலையே. கேர்ள்ஸ் சைடுல சத்தமே இல்லையே. ஃபரிதா சத்தமே இல்லையே. உங்க டீம்ல சத்தமே இல்லையே. பா கேர்ள்ஸ் டீம் தான் வின்னர். கேர்ள்ஸ் டீம் தான் வின்னர். மைக் தாங்காத ராஜேஷ், நாங்க கத்த ஆரம்பிச்சா. சோ ஓகே டன். இப்போ என்னன்னா ஷாம் அண்ட் ராஜேஷ் ரெண்டு பேரும் மாறி மாறி क्वेश्चंस கேட்பாங்க. எந்த சைடுல அதிகமா முன்னாடி வந்து ஆன்சர் பண்றீங்களோ, அதே ஒரே நபர் வந்து நிறைய क्वेश्चंस ஆன்சர் பண்ணக்கூடாது. நிறைய பேர் இருக்கீங்க வந்து முன்னாடி வந்து ஆன்சர்ஸ் பண்ணலாம். ஆன்சர் வந்து எங்க கிட்ட சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி தான் கேர்ள்ஸுக்குமே நீங்க முன்னாடி வந்து ஆன்சர் பண்ணலாம். ஓகே சாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸா இருக்கீங்க? முதல் தலைமுறை வாக்காளர்கள். இங்க பெரும்பான்மையான மாணவர்கள் இங்க முதல் தலைமுறை வாக்காளர்களா இருக்கிறாங்க. உங்களுடைய வாக்கு எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம், எதன் அடிப்படையில் உங்களுடைய முதல் ஓட்டு இருக்க போகுது அப்படிங்கறதா முதல் கேள்வி. என்னுடைய வாக்கு சமூகத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கக்கூடிய நபர்கள் முன் வந்து பேசலாம். ஃபரிதா அண்ட் ஹர்ஷினி, உங்க டீம்ல யார் ஃபர்ஸ்ட் பேச போறீங்க? யார் லீட் எடுக்க போறீங்க? எங்க சைடுல இருந்து ஒருத்தவங்க ரெடியா இருக்காங்க. பேர் வந்து சந்தோஷ் பிரகாஷ். டிபார்ட்மெண்ட் வந்து பிகாம் பிஎன்ஐ. ஃபர்ஸ்ட் வந்து அரசியல் வந்து எதுக்கு தேவைன்னா அதை முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அந்த அடிப்படை தேவை, நம்மளோட பிரச்சனை, நம்ம படிப்பு எல்லாமே அரசியல்ல தான் இருக்கு. அதனால நம்ம ஓட்டு போறது அந்த நம்ம ஓட்டு போற ஒவ்வொரு ஓட்டுமே நம்ம அரசியலை பார்த்து தான் தீர்மானிக்கும். அது கரெக்டா பண்ணிக்கணும். ஓட்டு வந்து நான் பண்ற ஒரு ஓட்டு வந்து எல்லா தலைமுறையும் மாத்தும். ஏன்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனை எதனால நடக்குதுன்னா அரசியல் கவர்மெண்ட் வந்து இன்னும் சரியில்லை. நிறைய கொள்ளை நிறைய நடக்குது. இன்னுமே தமிழ்நாட்டில் நேத்து முந்தா நேத்து வந்து ஒரு 2 கொலை நடந்துச்சு. நாங்குநேரியில வந்து 2 கொலை நடந்துச்சு. கொலை நடந்தது என்ன சொல்ல போனா திருநெல்வேலியில அடிக்கடி கொலை நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அரசியல் சரியில்லை. இப்ப நடக்கிற அரசியல் சரியே இல்லை. அதனால நீங்க வந்து பார்த்து ஓட்டு போடணும். அதெல்லாம் ஓகே. உங்களுடைய ஓட்டு எதன் அடிப்படையில் இருக்கும் அப்படிங்கறதான் கேள்வி. உங்களுடைய ஓட்டு எதன் அடிப்படையில் இருக்கும்? எனக்கு ஓட்டு போடனா கொள்கை, கோட்பாடு, தத்துவம் எல்லாமே கரெக்டா இருக்கணும். அப்பதான் நான் ஓட்டு போடுவேன். அதாவது கொள்கை, கோட்பாடு, தத்துவம் எங்க கிட்ட கரெக்டா இருந்தீங்கன்னா நாங்க தட்டி விட்டுருவோம் ஓட்ட அப்படின்னு எங்க சைடுல இருந்து சொல்லிருக்காங்க. உங்க சைடுல இருந்து ஃபரிதா, உங்க சைடுல யார் இருக்காங்க? ரெடியா? எஸ் ரெடியா நான் இருக்கேன். ஷாம், ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இங்க யாருக்கெல்லாம் மொட்டை ராஜேந்திரன் சார் தெரியும்? ஓகேப்பா, இந்த ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பசங்க பாத்தீங்களாப்பா? சூப்பர்ப்பா. ஃபேக்கல்டி யாராவது இருக்கீங்களாப்பா இங்க? ஃபேக்கல்டிப்பா, இந்த பசங்க நாங்க ஸ்டடீஸ்ல மட்டும் இல்ல, நாங்க பொலிட்டிக்ஸும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். என்ன வேணா கேளுங்கன்னு சொல்றாங்க. இது லைட்டா ஃபீமேல் மொட்டை ராஜேந்திரன் மாதிரி இருக்கு, ஆனா சூப்பரா இருக்கு. எனக்கு இது மிமிக்ரிலாம் இல்ல, ஃபரிதாவுடைய ஒரிஜினல் வாய்ஸ். சோ பசங்க எங்களுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்குன்னு காட்ட ப்ரூவ் பண்ணதுக்கு ரெடியா இருக்காங்க. ஃபேக்கல்டி எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. வர செமஸ்டர்ல அவங்களுக்கு சென்டம் போட்டு விடுறீங்கப்பா. என்னோட பேர் ஷாலினி. நான் வந்து பிகாம் பிஎன்எஃப் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரேன். என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலுங்கிறது 2025 இப்ப போன இதெல்லாம் கணக்கு கிடையாது. இப்ப 2026 வருதுதான் எலெக்ஷன். ஏன்னா இப்பதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து எல்லாருமே வந்து அரசியல் பேசுறாங்க. அரசியல்லாம் என்னன்னு தெரியுது. ஸோ வந்து எல்லாரும் யோசிச்சு சிந்திச்சு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இப்ப வந்து கேர்ள்ஸுக்கு அகேன்ஸ்டா நிறைய இது நடக்குது, அதெல்லாம் மாறணும். ஸோ வந்து யார் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற பார்த்து அடிப்படையில் ஓட்டு போடணும். அப்புறம் வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல ஓட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. யார் யார் என்ன பண்ணுவாங்க, எதன் அடிப்படையில் ஆட்சி நடத்துறாங்க, என்னென்ன திட்டங்கள் கொண்டு வராங்க, என்னென்ன வளர்ச்சிகள் நடக்குது அப்படின்னு அடிப்படையில் ஓட்டு போடுவோம்.